ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பார்க்க தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதியுடன் அவரது மகன் இன்பநிதியும் வந்திருந்து போட்டியை கண்டு ரசித்தார். திமுக நிர்வாகிகள் மட்டுமல்லாது அரசு அதிகாரிகளும் இன்பநிதியிடம் பவ்யம் காட்டியது. சிறந்த காளை மாடுபிடி வீரர்களுக்கு அவரை வைத்து பரிசு கொடுக்க வைத்தது ஜல்லிக்கட்டு களத்தை தாண்டி அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றது. டெல்லியில் ஆட்சி அமைத்தால் 300 யூனிட் இலவச மின்சாரம், 500 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர்கள் மற்றும் இலவச ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சி வாக்குறுதியை அள்ளி வீசியுள்ளது. விண்வெளியில் 2 செயற்கைக்கோள்களை இணைக்கும் டாக்கிங் செயல்முறை வெற்றி பெற்றுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. இதன் மூலம் செயற்கைக்கோள்களை விண்வெளியில் இணைத்த 4வது நாடு என்ற சாதனையை இந்தியா படைத்தது. செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி பிரச்சாரம் செய்யும் பொழுது அதை வெளிப்படையாக குறிப்பிட வேண்டும் என்று அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அமெரிக்காவில் வேலைவாய்ப்புகள் சற்று குறையும் என்று பொருளாதார வல்லுநர்கள் எதிர்பார்த்த நிலையில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக கடந்த நவம்பர் மாத நிலவரப்படி வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளன. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுகிறது, ஆனால் பள்ளி படிப்பு, பட்டம் உள்ளிட்டவை தேவையில்லை என எக்ஸ் சமூக வலைதள உரிமையாளர் எலன் மஸ்க் அதிரடி அறிவிப்பு. சிவகங்கை மாவட்டம் சேது பாஸ்கர வேளாண் கல்லூரி மாணவி பிரீத்தி தேவியின் மரணம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுபிடிக்க வந்த அயர்லாந்து நாட்டை சேர்ந்த கான் ஆண்டனி மருத்துவ பரிசோதனைக்கு பின் வயது மூப்பு காரணமாக நிராகரிக்கப்பட்டார். அவருக்கு வயது 53. இந்திய ஸ்டார்ட் அப்கள் சர்வதேச அளவில் முத்திரை பதித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, ஸ்டார்ட் அப்புகளுக்கான மிகவும் கவர்ச்சிகரமான இடங்களில் ஒன்றாக இந்தியாவை மாற்றிய நாட்டின் இளைஞர் சக்தியின் வலிமை மற்றும் திறனை நினைத்து பெருமைப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலை உரிய நேரத்தில் வழங்கப்படவில்லை. திமுக அரசின் திறமையின்மை காரணமாக நியாய விலை கடைகளில் பொதுமக்களுக்கும் அங்குள்ள பணியாளர்களுக்கும் தகராறு ஏற்பட்டு வருகின்றன. அரசின் தவறுக்கு நியாய விலை கடை பணியாளர்கள் பலியாக்கப்படுகின்றனர் என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபி அருகே கடன் பிரச்சனை காரணமாக ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அயோத்தி ராமர் கோவிலில் 7 மாதங்களில் 183 கோடி அளவில் காணிக்கைகள் பெறப்பட்டுள்ளன. இதில் வெள்ளி, தங்கம் மற்றும் ரொக்கம் அடங்கும். பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகானை கத்தியால் குத்தியவர் யார் என்பது அடையாளம் காணப்பட்டுள்ளது என்றும் அவரை கைது செய்ய 10 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் மும்பை காவல்துறை தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் ஏடிஎம்மில் பணம் நிரப்ப சென்ற வங்கி ஏஜென்சி ஊழியர்கள் மீது கொள்ளையர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஒருவர் உயிரிழந்தார். அதன் பிறகு கொள்ளையர்கள் பணப்பெட்டியை பைக்கில் வைத்து தூக்கி சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விசாரணை கைதி ஃபக்ருதீனை சென்னை புழல் சிறையில் இருந்து மதுரைக்கு மாற்ற கோரி அவரது தாய் அளித்த மனுவை 4 வாரத்தில் பரிசீலிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவளத்தில் கடந்த 10ஆம் தேதி ஹெலிகாப்டர் சவாரி மீண்டும் தொடங்கிய நிலையில் மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்ட முறையான அனுமதி, பாதுகாப்பு வழிமுறைகள் இல்லாமல் செயல்படுவதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் கோவளம் ஹெலிகாப்டர் தளத்திற்கு சீல் வைத்தனர். சொத்து குவிப்பு வழக்கில் புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ அசோக் ஆனந்த் மற்றும் அவரது தந்தைக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்வோருக்கே தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். குழந்தைகள் பெற்றுக்கொள்வதை ஊக்குவிக்கும் வகையில் கொள்கைகளில் மாற்றம் கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். தென்கிழக்கு ஆசிய நாடான சிங்கப்பூரின் அதிபர் தர்மன் சண்முகரத்னம் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். அவருக்கு ஜனாதிபதி மாளிகையில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் வரவேற்றனர். ஸ்ரீஹரிகோட்டாவில் 3985 கோடி ரூபாய் செலவில் 3வது ஏவுதளம் அமைக்க இன்று நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது.
நாடு முழுவதும் உள்ள அதிகம் மாசு பாதித்த மற்றும் தரமுள்ள காற்றை கொண்டிருக்கும் நகரங்களின் பட்டியல் வெளியானது. அதில் தரமுள்ள காற்று இருக்கும் நகரமாக தமிழகத்தை சேர்ந்த நெல்லை தேர்வாகியுள்ளது. உதயநிதிக்கு 2011 தேர்தல் முடிவுகளும் அதற்கு பின் வந்த 10 ஆண்டுகளும் நினைவிருக்கட்டும். இந்த மன்னராட்சி மனநிலைக்கு தமிழக மக்கள் 2026ஆம் ஆண்டு முடிவு கட்டுவார்கள் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். காசாவில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே 15 மாத காலமாக நீடித்து வந்த போர் முடிவுக்கு வர உள்ளது. போர் நிறுத்தம் அமலுக்கு வர உள்ள நிலையில் இதற்காக நடவடிக்கை எடுத்த அமெரிக்க அதிபராக தேர்வாகியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் தற்போதைய அதிபர் ஜோ பைடனுக்கு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு நன்றி தெரிவித்துள்ளார். பொங்கல் விடுமுறையை ஒட்டி வண்டலூர் உயிரியல் பூங்காவில் இன்று மக்கள் கூட்டம் அலைமோதியது. மதியம் வரை சுமார் 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் வண்டலூர் பூங்காவிற்கு வந்தனர். குடும்பத்துடன் மக்கள் வந்து அங்கிருக்கும் வன விலங்குகளை பார்வையிட்டனர். ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் செய்ய வெள்ளிக்கிழமை கடைசி நாளாகும். போட்டியிட விரும்பும் வேட்பாளர்கள் வெள்ளி பிற்பகல் 3 மணிக்குள் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும். கடைசி நாள் என்பதால் திமுக வேட்பாளர் மற்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் உள்ளிட்டோர் வேட்புமனு தாக்கல் செய்வார்கள். கடற்படை பயன்பாட்டிற்கு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 3 போர்க்கப்பல்களை மும்பை கடற்படை தளத்தில் நேற்று நடைபெற்ற விழாவில் பிரதமர் மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்தார். அயர்லாந்திற்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 304 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றது. மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் திருத்தம் செய்வதற்கான 8வது ஊதிய குழுவை அமைக்க பிரதமர் நரேந்திர மோடி ஒப்புதல் அளித்துள்ளார். ஆந்திராவில் கைது செய்யப்பட்டு சென்னைக்கு அழைத்து வரும்பொழுது போலீசாரை தாக்கிவிட்டு பிரபல ரவுடி பாம் சரவணன் தப்ப முயற்சித்துள்ளார். போலீசார் அவரை துப்பாக்கியால் காலில் சுட்டு பிடித்தனர். திருப்பூரில் சிவில் புகாரில் ஒரு தலைபட்சமாக நடந்து கொண்டதாக சென்ட்ரல் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜேஸ்வரி மீது புகார் எழுந்தது. இது தொடர்பாக விசாரித்து அவரை சஸ்பெண்ட் செய்து திருப்பூர் போலீஸ் கமிஷனர் ராஜேந்திரன் உத்தரவிட்டார். செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் பசுமை தோள்கள் உள்ளிட்ட எதிர்காலத்திற்கு தேவையான திறன் மேம்பாட்டில் இந்தியா 2வது இடம் பிடித்துள்ளது. ஹோண்டா CBR 650R பைக்கின் எக்ஸ் ஷோரூம் விலை 9.99 லட்சமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த வாகனத்தில் 649cc இன்லைன் 4 சிலிண்டர் என்ஜின் பொருத்தப்பட்டுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியின் இந்தியாவிற்கு எதிராக போராடுதல் என்ற கருத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ், ராகுல் காந்தி தனது தேச விரோத கருத்திற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தனது பாஸ்போர்ட்டை புதுப்பித்து தரக்கோரி பழ நெடுமாறன் தொடர்ந்த வழக்கில் அவரது விண்ணப்பத்தை சட்டத்திற்கு உட்பட்டு பரிசீலிக்க மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டியில் 20 காளைகளை அடக்கி பூவந்தியை சேர்ந்த அபிசித்தர் முதலிடம். அவருக்கு தமிழக அரசு சார்பில் கார் பரிசாக வழங்கப்பட்டது. மிகப்பெரிய செல்வந்தர்களின் கைகளில் அமெரிக்காவின் ஆட்சி அதிகாரம் செல்வதால் நாட்டு மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று அதிபர் ஜோ பைடன் வெள்ளை மாளிகையில் நிகழ்த்திய தனது இறுதி உரையில் கேட்டுக்கொண்டார். காட்டுத்தீக்கு இரையான லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தின் நிவாரணப் பணிகளுக்காக ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் முதல் சுற்றில் வென்ற ரூபாய் 71 லட்சம் பணத்தை வழங்க உள்ளதாக அமெரிக்க டென்னிஸ் வீரர் டெய்லர் பிரிட்ஸ் தெரிவித்துள்ளார். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை துணை முதல்வர் உதயநிதி தொடங்கி வைத்தார். அவருடன் ஜல்லிக்கட்டு போட்டியை காண அவர் மகன் இன்பநிதியும் வந்திருந்தார். உதயநிதியின் மகன் இயக்கிய ட்ரோன் கேமரா வாடிவாசலில் விழுந்ததால் பரபரப்பு. அமெரிக்காவை சேர்ந்த ஹிடன்பர்க் ஆராய்ச்சி நிறுவனத்தை நிரந்தரமாக மூடுவதாக அதன் நிறுவனர் நேட் ஆண்டர்சன் அறிவிப்பு. இந்த நிறுவனம்தான் இந்தியாவின் அதானி உள்ளிட்ட தொழில் நிறுவனங்கள் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை வைத்தது. விண்ணில் 2 செயற்கைக்கோள்களை டாக்கிங் முறையில் இணைக்கும் முயற்சியில் இஸ்ரோ வெற்றி அடைந்ததை அடுத்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஸ்பேடெக்ஸ் திட்டம் இஸ்ரோவின் விண்வெளி ஆராய்ச்சி பயணத்தின் மிகப்பெரிய மைல்கல் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையும் பாராட்டு தெரிவித்துள்ளார். 1991ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட வழிபாட்டு தலங்கள் சட்டம் குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் இதில் தங்களை இணைக்க கோரி காங்கிரஸ் கட்சி மனு தாக்கல் செய்துள்ளது. கழிப்பறை என்பது வசதிக்கானது மட்டுமல்ல, மனித உரிமையின் அடிப்படை அம்சமாகும் என்றும் நீதிமன்றங்களில் திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி கழிப்பறைகள் அமைக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது.
நடிகர் சைஃப் அலிகான் மீதான கத்திக்குத்து சம்பவத்தை அறிந்து வேதனை அடைந்தேன் என மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி தெரிவித்துள்ளார். சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்.